ஒழுங்கா பஸ்ஸாவது அனுப்புனீங்க. ஃப்ரீ பஸ்ஸே தேவையே இல்ல. இந்த ஃப்ரீ பஸ் வரப்ப இந்த பிரைவேட் பஸ்ஸாவது ஒழுங்கா அடிச்சிருந்தா இப்ப அதுவும் கட்டாயி போச்சு. கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ பஸ்ல போயிடுறாங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. அவங்க ஓட்ட முடியல. ஒழுங்கா பஸ்ஸாவது ரெடி பண்ணுங்க. எங்களுக்கு சந்தோஷமான நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு அதே மாதிரி எல்லா தலைவரும் செய்யணும் சார். யோசிச்சு பாருங்க, நாங்க நேரினாலே ஒதுக்கப்பட்ட தொகுதியா ஆயிடுச்சு. அதெல்லாம் போக முடியாதுமா, கேட்க கூடாதுமா. நீங்க ஏறி உட்கார்ந்து நாங்களும் அவதிப்படுவோம். கேவலமா பேசுற மாதிரி அப்போ பேச்சு பேசுறாங்க. காலையில 1.5 மணி நேரம், சாயங்காலம் 1.5 மணி ஆபீஸ் டைம் 8:45 உள்ள போனாங்க. காவல் கடனே பாதி எங்க லைஃப் முடிஞ்சு போகுது. இப்ப சாயங்காலம் வரைக்கும் நாங்க இப்ப இந்த 7 மணி பஸ் தான். இதுக்கப்புறம் எங்களுக்கு பஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பஸ் கிடையாது. நாம வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் போட்டுதான் வந்து நாங்க எங்களை வேலைக்குன்னு வரோம். காத்து கடனே பஸ் காத்து கடனே போகுது. ரொம்ப ஒழுங்கா பஸ்ஸாவது அனுப்புனீங்க. ஃப்ரீ பஸ்ஸே தேவையே இல்ல. இந்த ஃப்ரீ பஸ் வரப்ப இந்த பிரைவேட் பஸ்ஸாவது ஒழுங்கா அடிச்சிருந்தா இப்ப அதுவும் கட்டாயி போச்சு. கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ பஸ்ல போயிடுறாங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. அவங்க ஓட்ட முடியல. ஒழுங்கா பஸ்ஸாவது ரெடி பண்ணுங்க. எங்களுக்கு சந்தோஷமான நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு அதே மாதிரி எல்லா தலைவரும் செய்யணும் சார். யோசிச்சு பாருங்க, நாங்க நேரினாலே ஒதுக்கப்பட்ட தொகுதியா ஆயிடுச்சு. அதெல்லாம் போக முடியாதுமா, கேட்க கூடாதுமா. நீங்க ஏறி உட்கார்ந்து நாங்களும் அவதிப்படுவோம். கேவலமா பேசுற மாதிரி அப்போ பேச்சு பேசுறாங்க. காலையில 1.5 மணி நேரம், சாயங்காலம் 1.5 மணி ஆபீஸ் டைம் 8:45 உள்ள போனாங்க. காவல் கடனே பாதி எங்க லைஃப் முடிஞ்சு போகுது. இப்ப சாயங்காலம் வரைக்கும் நாங்க இப்ப இந்த 7 மணி பஸ் தான். இதுக்கப்புறம் எங்களுக்கு பஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பஸ் கிடையாது. நாம வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் போட்டுதான் வந்து நாங்க எங்களை வேலைக்குன்னு வரோம். காத்து கடனே பஸ் காத்து கடனே போகுது. ரொம்ப இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.